இப்போ 20 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீடு வாங்குறாரு. அவர் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை பாருங்கன்னு சொன்னார். அந்த வீடு 5000 சதுரடி உள்ள இடம். அதில் கிட்டத்தட்ட 2900 சதுரடி வீடு கட்டியுள்ளார்கள். அந்த வீடு கட்டினவர் நான் மிகப்பெரிய வாஸ்து நிபுணரை வச்சு தான் அந்த வீடை கட்டினேன். ஒவ்வொரு இடமும் அவருடைய வேண்டுதலின்படி தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னார். அவருக்காக அவர் சில அதிகப்படியான தட்சணையும் கொடுத்துருக்கிறாரு. நான் அதை பற்றி சொல்லலை. அவர் அதற்காக ஒரு 5 பவுன் காசும் ஒரு மந்திர தகடும் கொடுத்து இதையும் அதுக்குள்ளே வைங்க, சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். சரி, இவ்வளோ செஞ்சவர் ஏன் அந்த வீட்டை விற்கிறார்? விற்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த வீடு அப்பயே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு கட்டப்பட்ட வீடு. அப்படிங்கிற பொழுது விற்க வேண்டிய காரணம் என்ன? அவர் ஏன் விற்கிறாரு? அப்படி ஏன்டா என்னை கூட்டிகிட்டு போனால் அதான் கேட்டார். அவர் ரொம்ப வாஸ்து பார்த்து ரொம்ப மைனூட்டாக கட்டியிருக்காருங்க. ஆனால் அந்த வீட்டை விற்கிறாருங்கிறாங்க. அப்போ என்ன காரணத்தினால விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த காரணம் என்ன அப்படின்னு நான் போய் பார்க்கும் பொழுது, வடகிழக்கு மூலை ஈசானியம், தென்கிழக்கு மூலை அக்னி, இந்த ரெண்டுமே சரியில்லை. ஆனால் அவர் வாஸ்து பார்த்து ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கிறேன்னு சொன்னார். நான் வெளியில் பார்த்துட்டு இந்த வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கும், துர்மரணம் அதனால தான் விற்கிறார். நான் அந்த வாங்குறவர்கிட்ட சொல்லலை, விற்கிறவரை தனியாக கூப்பிட்டு கேட்டேன். துர்மரணம் நடந்தது, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு, ஆமாங்க, ஏன் அந்த வீட்டை விற்கணும்? அப்போ துர்மரணம் அந்த இடத்துல ஏன் நடக்கணும்? அந்த துர்மரணம் இரட்டை உயிராக போச்சு. அப்போ வாஸ்து அந்த இடத்துல ஏன் பேசலையா? இல்லை வாஸ்துனுடைய தன்மை அந்த இடத்துல இல்லையா? அப்படின்னா கிரகங்கள் தான் வாஸ்து, வாஸ்து தான் கிரகங்கள். கிரகங்கள் சரியாக இருந்தால் வாஸ்து எப்படி வாஸ்துன்னு தான். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கிறேன். ஒரு பெரியாரினுடைய கொள்கையை பற்றுடைய ஒரு வீடு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கார். அவர் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் நல்லா பிரமாதமாக வாழ்ந்திருக்காரு, பிரமாதமாக இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கார். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கிரகங்கள் தான். ஒரு திசையை இரு கிரகமும், இரு திசையை ஒரு கிரகமும் வசம் செய்கிறது. கிரகம் இல்லாமல் வாஸ்து பேசாது. வாஸ்துவை பேச வைப்பதும் வாஸ்துவை வழி நடத்துவதும் கிரகங்கள் என்பதை முதல்ல உணரணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பலன் பார்க்கும்போது ஜாதகமே இல்லைனால் கூட, இன்றைக்கி நிறைய பேர் ஜாதகமே இல்லாமல் கூட பலன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு கூட நான் சொல்லுவேன்னா, இந்த பிராணபதம் அதிபதத்தை முதல் பிரித்து பாரு. அந்த பிராணபதம் அதிபதம் கண்டிப்பாக வந்த குறிக்கோளையும் அவருடைய வந்த நோக்கத்தையும் கண்டிப்பாக காட்டும். இது சூரிய சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். சூரிய சித்தாந்தம் என்பது பிரிக்கிறார். இத்தனை செகண்டில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும், இந்த குழந்தை இந்த நேரத்தில் தான் பிறக்கும் என்பது சூரிய சித்தாந்தத்தினுடைய தன்மை. சூரிய சித்தாந்தம் என்பது கஷ்டமானது கிடையாது. நம்ம போகிற திசை புத்தி அந்தரம் போடுறோம், அதில் இன்னும் 3ஆக பிரிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் ஜோதிடம் என்பது மிக அற்புதமான கலை. இதை கொஞ்சம் நுணுக்கமாக போங்க. நுணுக்கமாக போகாதனால தான் இன்றைக்கி கிளவம் பண்ண. ஏன்டா என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நான் செலவு பண்ணிட்டேங்க, கிளவகோமம் பண்ணிட்டேன், பித்திரு சாபம் நீக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இதில் பிறக்கிறதா நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஏன் ஒரு குழந்தை பிறக்கும்போது தோஷத்தோடு தான் பிறக்குமா? சொல்லுங்க. இப்போ பெருசானவனே சொல்கிறேன் இந்த தோஷம்னு சொல்கிறேன். அப்போ குழந்தை பிறக்கும்போது அந்த தோஷம் இருந்துருக்குதுன்னு தான் அர்த்தம். பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், கலத்திர தோஷம். அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த தோஷம் இருக்கிறதாகத்தான் அர்த்தம். அது அந்த பருவமடையும் போது அந்த தோஷத்தை எடுக்கிறோம். அந்த பருவமடையாதுக்கும் அந்த தோஷத்தை எடுக்கிறது இல்லை. அப்போ தோஷத்தோடு தான் பிறக்கிறோம், யோகத்தோடும் பிறக்கிறோம். அந்த யோகமும் தோஷமும் எப்படி வேலை செய்யும் என்றால், அந்த கிரகத்தினுடைய சுயபலம். சுயபலம் இல்லாமல் எந்த முறை ஜோதிடம் வேணால் எடுத்துக்கங்க, எந்த முறை ஜோதிடமாக இருந்தாலும் கிரக சுயபலம் இல்லையே, அந்த கிரகம் அந்த இடத்தில் எவ்வளவு யோகராக இருந்தாலும் பயன் தர. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் 25 ஆண்டு அனுபவத்தில் நான் ரச்சு தேடி 91 திருமணங்கள் செய்திருக்கிறேன். மார்த்தட்டி சொல்கிறேன். ஏன் ரச்சு தேடி 91 திருமணங்கள் நான் செய்யணும்? எதற்காக செய்யணும்? அப்போ அந்த இடத்துல நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யும் பொழுது நம்ம சொல்கிறோம் அது ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனையாகணும். இதுவரைக்கும் நான் செய்த முதல் திருமணம் செய்த கல்யாணம் இன்றைக்கு அந்த அவருடைய பொண்ணுக்கு திருமணம் செய்கிறார். ரச்சு தேடி திருமணம் பண்ணி அவருடைய பொண்ணுக்கு இப்போ திருமணம் செய்ய 23 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ரச்சு தட்டு, அதாவது தசவீத பொருத்தங்கள் என்பது ஒரு கண் துடைப்பான பொருத்தங்கள் தான். பஞ்சபூத பொருத்தங்கள் பாருங்கள், நீர், நில, நெருப்பு, காற்று, இந்த 4 வச்சு பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட ராகுகே செவ்வாய் தோஷம் நான் இல்லைன்னு சொன்னவன்,
ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்லி ராகுகே செவ்வாய் தோஷம் இல்லை, ராகுகே தோஷம் இல்லாமல் ஜாதகம் எழுத முடியாது. ஏன்னு கேட்டால் அது ஒரு 150 டிகிரியில் போட்டால் லக்கணத்தை எங்கே போட்டிங்கனாலும் ஒன்று பார்க்கும் அல்லது இருக்கும். அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் ஒரே தோஷம்தான். அப்போ ராகுகே தோஷம் என்பது அதனுடைய சுயபலத்தில் தான் இருக்குது. 9 கிரகத்துக்கும் தோஷம் இருக்கிறது, செவ்வாய்க்கு ராகுகே மட்டும் தோஷம் இல்லை. 9 கிரகங்களுக்கும் தோஷம் இருக்கிறது. அந்த தோஷத்தை கண்டுபிடித்தால் எல்லா வகை ஜோதிடத்திலும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், 100% வெற்றி கிடைக்கும். ஏன்ட்டு இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணி எல்லாருமே நிறைய கோட்டை விட்டது என்ன இந்த மாதிரி வாஸ்துக்காக பெருந்தொகையை அவர் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம யோசிக்கிறோம், ஏன் அந்த நிகழ்வு அந்த இடத்துல நடந்தது, அவர் அதை மறக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும்னு வைக்கிறார். ஒரு கர்ப்பிணி பெண் அந்த இடத்துல இறந்து விட்டார், அதான் உயிர். அப்போ அந்த இடத்துல வாஸ்து ஏன் பேசலை, வாஸ்துக்காக ஒவ்வொரு அம்சமும் அவர் வாஸ்துப்பாட்டே கட்டினேன், அதுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட பொருளும் இன்னும் இருக்குது, ஆனால் எனக்கு இது நடந்துருச்சு அப்படிங்கிறார். அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஏன் அப்போ கிரகங்கள் அந்த இடத்துல வேலை செய்யவில்லை, செவ்வாயும் குருவும் அவருக்கு வேலை செய்யவில்லை. இதுதான் அந்த ரகசியம். அந்த வீட்டிலே செவ்வாயும் குருவும் வேலை செய்யவில்லை என்பதனால தான் அவருக்கு அந்த மரணங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புன்னு நினைக்கிறாரு. இப்போ 20 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதனால் ஜோதிடம் என்பது தான் நம்ம மனித வாழ்க்கைக்கு ஜோதிடம் என்பது மிக 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 முக்கியமானது. ஜோதிடத்தை வைத்து தான் அனைத்தும். எந்த வகை ஜோதிடம் இன்னைக்கு ஏஎல்பின்னு போடுறாங்க, மரபணுன்னு போடுறாங்க, எந்த வகை ஜோதிடமாக இருந்தாலும் கிரக சுயபலமே ஒரு மனிதனை ஆள்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டால் கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தின் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கொண்டு வரலாம். இதற்கு அனைத்து ஜோதிட உதவியும் தேவை என்பதனால்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். இதனுடைய விளக்கங்கள் நான் போர்டில் போட்டு சில நேரங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிகழ்ச்சியை இதோடு முடித்துக்கொண்டு அடுத்தவர்கள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.